மலையகம் உங்களுக்காக காண்பிக்கப்பட இருக்கிறது. மலையக தமிழர்கள் இலங்கையின் மத்திய மலைநாட்டில் வாழும் தனித்துவமான ஒரு சமூகம். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பிரித்தானியர்களால் இந்தியாவில் இருந்து தேயிலை, கோபி, ரப்பர் தோட்ட வேலைக்காக அழைத்து வரப்பட்ட தமிழர்களின் சந்ததியினராவர். பல சவால்களை எதிர்கொண்ட போதும் அவர்கள் தங்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை பாதுகாத்து நாட்டின் தோட்டத் தொழிலுக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர். அவர்களின் வாழ்க்கை வலிமை, தைரியம் மற்றும் நம்பிக்கையின் கதையாகும். தமிழர்கள் என்பது வடக்கு கிழக்கு மட்டுமல்லாமல் இலங்கையின் மத்திய பகுதியிலும் வாழ்கின்றனர். அவர்கள் பெரும்பான்மையாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் பல சமூகத்தினரால். ஆனால் நாம் இன்று அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவர்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ராசையா கவிஷன் அவர்களால் எழுதப்பட்டு இலங்கையின் மலையக பிரதேசத்திலிருந்து ராசையா கவிஷனால் எழுதப்பட்டு நமக்கு இங்கு தரப்பட்டு சிற்பி ஆசிரியர் பிருந்தா பாஸ்கரனால் இயக்கப்பட்டு மாலதி தர்மராஜா, ரஜந்தி தர்மராஜா என்பவர்களால் இயக்கப்பட்டு உங்களுக்காக காண்பிக்கப்படுகிறது. The Malayalam Tamil people, also known as Indian Tamils of Sri Lanka, are a community mainly living in Sri Lanka's central highlands. They are descendants of Tamil workers brought from India by the British in the 19th and 20th centuries for plantation work. Despite many challenges, they have preserved their language, culture, and traditions, while contributing greatly to the plantation economy. This story reflects resilience, strength, and hope for the future. Our participants are Ashrita Dharmendra, Vishahan Rajiv, Sadursha Adithan, Shahana Adithan, Rahavi Ravikumar, Ishana Sandhuran, Mayurika Vangadesan, Sharvika Vangadesan, Ayan Dayananda, Anish Nishantan, Rian Sajeepan, Jainan Sajeepan, Sangavi Sumuham, Maldia Kalaimannan, Harish Sridharalingam. Enjoy the show. நன்றி. கஞ்சிக்கே வழி இல்லாமல் கருகி போறோமே, இந்த சாதி சனம் எங்களை மனுஷனா கூட மதிக்கலையே சாமி. கீழ் சாதி காருன்னு ஏளனமாக்கி எங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறியே. என்னப்பா யோசிக்கிறீங்க? இங்கே கஞ்சிக்கே வழி இல்லை,
ஆனா அந்த சீமையில கொட்டு கொட்டா காசு தேயிலை காடு முழுக்க தங்கம் விளையுது. இந்த வறண்ட புயல மொத்தமா தொலைஞ்சத போடும். கண்டி சீமைக்கு வாங்க புது விடியல் பிறக்க. கொட்டு கொட்டா காசு வரும். சேலோன் சீமை போவோமா? பஞ்சுக்குல மேகம் சூலம். பச்சை மலையை பார்ப்போமா? கொட்டு கொட்டா காசு வரும். சேலோன் சீமை போவோமா? பஞ்சுக்குல மேகம் சூலம். பச்சை மலையை பார்ப்போமா? கொட்டு கொட்டா காசு வரும். சேலோன் சீமை போவோமா? பஞ்சுக்குல மேகம் சூலம். பச்சை மலையை பார்ப்போமா? கொட்டு கொட்டா காசு வரும். சேலோன் சீமை போவோமா? பஞ்சுக்குல மேகம் சூலம். பச்சை மலையை பார்ப்போமா? கொட்டு கொட்டா காசு வரும். சேலோன் சீமை போவோமா? பஞ்சுக்குல மேகம் சூலம். பச்சை மலையை பார்ப்போமா? கப்பலேறி போயிடுவோம் கவலையாரும் தீர்த்திடுவோம். கப்பலேறி போயிடுவோம் கவலையாரும் தீர்த்திடுவோம். தனத 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 சீமைக்கு போறோம். கண்டி சீமைக்கு போறோம். 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 வண்ண விட்டு வளர்ந்த எங்க திண்ணை விட்டு மண்ணை விட்டு சீமைக்கு போறோம். நாங்க சீமைக்கு போறோம். சீமைக்கு போறோம். நாங்க சீமைக்கு போறோம். கண்டானி பேச்சால நாரருங்க கூலியும் இல்ல கூலும் இல்ல குடிசையும் இல்ல குடும்பம் இல்ல தவிக்கிறோம் எங்க நாளும் நாங்க துரிக்கிறோம் தேயில தூர தாங்க தவிக்கிறோம் எங்க நாளும் நாங்க துடிக்கிறோம் தாங்க. அட்ட கடிக்க கை நனைக்க இரத்தத்தை வேர்வையாக்கி இந்த மலை உருவாக்கினோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சொந்தமா துண்டு நிலம் கூற இல்லையா? இல்லை நிலம் கூற இல்லையே. ஒரு துண்டு நிலம் கூற இல்லையே. என்னடா இந்த போராட்டம் வாழ்க்கையே திண்டாட்டம் 200 வருஷமா உழைச்சு கொண்டு இருக்கிறோம் தாராளமா தாராளமா 200 வருஷமா உழைச்சு கொண்டு இருக்கிறோம் தாராளமா தாராளமா. ஒப்புதான் தருவ எங்களுக்கு உரிமை இன்னும் நாங்க அடிமை இல்லை. தெரிஞ்சுக்கோ இதுவன் கடமை. தெரிஞ்சுக்கோ இதுவன் கடமை. கோட்டை போட்டு நடப்போம் வயிற்றுக்குள்ள வளர்ந்து வக்கீலாக ஆனோம். வயிற்று பொழப்பு மறந்து பைத்திய நினைந்தோம். எப்போதான் தருவ எங்களுக்கு உரிமை இன்னும் நாங்க அடிமை இல்லை. தெரிஞ்சுக்கோ
தெரிஞ்சுக்கோ இதுவும் கடமை தெரிஞ்சுக்கோ இதுவும் கடமை தெரிஞ்சுக்கோ இதுவும் கடமை இதுவும் கடமை இதுவும் கடமை அனைவரும் மலையகம் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். மலையக தமிழர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், வாழ்க்கையில் இன்னமும் அவர்கள் ஒரு வறுமை கோட்டு கீழ்தான் இந்த காலத்தில் கூட அவர்கள் இலங்கையில் மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம்.